ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். அதில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 100 கேள்வி இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2019 சமச்சீர் புத்தகம் வந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 இயல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8 இயல் தான் இருக்குது. ஸோ நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. இந்த இயல் பகுதியிலையுமே சில பகுதிகளை நீக்கியிருக்காங்க, புதுசாக சேர்த்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன தலைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கி பெற்ற பரிசு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குது. படை வேலம் அப்படிங்கிற பாட்டு ஒன்று இருந்தது, முன்னாடி இருந்தது. இப்போ அதை இல்லை, தூக்கிட்டாங்க. இதையும் நான் கொண்டு வந்திருக்கேன். விடுதலை திருநாள் அப்படிங்கிற ஒரு பாட்டும் இருந்தது, அதையும் தூக்கிட்டாங்க. இதையும் நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். உரைநடையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. விரிவானத்தில் ஒருவன் இருக்கிறான் கொடுத்துருக்காங்க. பழைய விரிவானத்தில் அறிவுசால் ஔவையாருங்கிற ஒரு கதையை கொடுத்துருந்தாங்க, அதை தூக்கிட்டாங்க. இதையும் நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இலக்கணத்தில் இடைச்சொல் உரிச்சொல் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இதை இப்போ தூக்கிட்டாங்க. இதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். மொழித்திறன் பயிற்சியை பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோங்க. இன்றைய ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு. ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த இலக்கியம் எது? நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த இலக்கியம் எது? குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி. இரண்டாவது கேள்வி, குற்றால குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார்? குற்றால குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் திரிகுட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர். மூன்றாவது கேள்வி, திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த மாவட்டம் எது? திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த மாவட்டம் எது? தென்காசி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. தென்காசி மாவட்டம். நான்காவது கேள்வி, திரிகூட ராசப்ப கவிராயர் பெற்ற சிறப்பு பெயர் என்ன? திரிகூட ராசப்ப கவிராயர், இவருக்கான சிறப்பு பெயர் என்ன? திருக்குற்றால கோயில் வித்துவான் சொல்லுவாங்க. திருக்குற்றால கோயில் வித்துவான், இதுதான் சரி. ஐந்தாவது கேள்வி, திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்களில் தவறானது எது? திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்களில் தவறானது திருக்குற்றால தலப்புராணம் சரி, திருக்குற்றால மாலை சரி, குற்றால குறவஞ்சி சரி. இங்கே என்ன வந்திருக்கணும்னா குழல் வாய்மொழி பிள்ளைத்தமிழ்னு வந்திருக்கணும். பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற புத்தகத்தை தான் அவர் எழுதியிருப்பார். திருக்குற்றால தலப்புராணம், திருக்குற்றால மாலை, குழல்வாய்மொழி பிள்ளைத்தமிழ், குற்றால குறவஞ்சி. ஆறாவது கேள்வி, திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் எது? திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி. ஏழாவது கேள்வி, செல்லிமலை எனப்படுவது எது? செல்லிமலை எனப்படுவது எது? கொல்லிமலை. கொல்லிமலையை தான் செல்லிமலைன்னு சொல்லுவாங்க. எட்டாவது கேள்வி, செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் மலை எது? செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் மலை திரிகூட மலை. திரிகூட மலை. ஒன்பதாவது கேள்வி, சொல்லும் பொருளும் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். குழல் அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். நாங்குழு என்றால் மண்புழு. மாண்ட என்றால் இறந்த. பண்டு என்றால் முன்பு. பத்தாவது கேள்வி, காலில் அணியும் அணிகலன்களில் சரியானது எது? காலில் அணியும் அணிகலன்களில் சரியானது எது? இதுக்கான பதில் சிலம்பு, பாடகம், கெச்சம், தண்டை. எல்லாமே காலில் அணியும் அணிகலன்கள். எல்லாமே சரிதான். சிலம்பு, பாடகம், கெச்சம், தண்டை எல்லாமே காலில் அணியக்கூடிய அணிகலன்கள். 11வது கேள்வி, சிங்கிக்கு அணிகலன் அணிவித்தவர்களை பொறுத்துக. இந்த பாட்டில் சிங்கிக்கு நிறைய பேர் வேறு வேறு விதமான அணிகலன்களை அணிவிச்சிருப்பாங்க. அதை சரியாக பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் சேலம் மக்கள் சிலம்பை அணிவித்தார்கள். கலிங்க மக்கள் தண்டை அப்படிங்கிற அணிகலனை கொடுத்துருக்காங்க. பாண்டியன் மகள் பாடகம் கொடுத்துருக்காங்க. குற்றாலநாதர் கோவில் பெண்கள் மணிக்கச்சம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிய நாடு காலாளி, அதாவது மெட்டி பீலி போன்ற அணிகலன்களை காலாளின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துருக்காங்க. 12வது கேள்வி, சிங்கி அணிகலன்களின் உவமைகளை பொறுத்துக. இந்த பாட்டில் எல்லாத்தையும் ஊமையாக சொல்லியிருப்பாங்க, அதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில்
சிலம்பு சிலம்ப விரியன் பாம்புன்னு சொல்கிறது சிலம்பு. மண்புழுவை பாடகம், அதாவது பாடகத்தை மண்புழுன்னு சொல்லுவாங்க. தவளை மணிக்கச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தவளைன்னு சொல்லுவாங்க. காலாளிய குண்டலப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்க்கலாம். மனதில் தோன்றிய கருத்துக்களை எப்படி பேச வேண்டும்? மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். மனதில் தோன்றிய கருத்துக்களை அஞ்சாமல் பேச வேண்டும். 14வது கேள்வி, முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு எது? முறுக்குகள் நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு. கலிங்க நாடு தான் தண்டையை கொடுத்துருக்காங்க. 15வது கேள்வி, பயமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பயமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பயம் கூட்டல் இல்லை. பயம் கூட்டல் இல்லை. 16வது கேள்வி, கால் கூட்டல் ஆளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? கால் கூட்டல் ஆளி, இதை சேர்த்தெழுதுனீங்கன்னா காலாளி என்று வரும். காலாளி. 17வது கேள்வி, சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் என்ன? சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் அவங்க குறி சொல்லுதல். 18வது கேள்வி பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பாம்பு என்பது சிலம்புக்கு வரும், மண்புழு என்பது பாடகத்துக்கு வரும், தவளை என்பது மணிக்கச்சகத்துக்கு வரும், குண்டலப்பூச்சி கால் மோதிரத்துக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழைய பாடல். படை வேலம் அப்படிங்கிற தலைப்பில் பாட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாட்டில் தூக்கிட்டாங்க. இருந்தாலும் இதிலிருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். 19வது கேள்வி, அறுவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே என தமிழர்களின் போர் சிறப்பை பாடும் சிற்றிலக்கியம் எது? தமிழர்களுடைய போர் சிறப்பை பாடும் சிற்றிலக்கியம் கலிங்கத்து பரணி. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? கலிங்கத்து பரணியில் இருக்குது. 20வது கேள்வி, தீபங்குடி என்னும் ஊரினைச் சேர்ந்தவர் யார்? தீபங்குடி என்னும் ஊரினைச் சேர்ந்தவர் யார்? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. 21வது கேள்வி, ஜெயங்கொண்டார் யாருடைய அவைப்புலவர்? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைப்புலவர்? முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவை புலவராக இருந்திருக்காரு. 22வது கேள்வி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என புகழ்ந்தவர் யார்? பரணிக்குவோர் ஜெயங்கொண்டான் என புகழ்ந்தவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். இவர் தான் பாராட்டியிருப்பார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். 23வது கேள்வி, தமிழில் எழுதப்பட்ட முதல் பரணி நூல் எது? தமிழில் எழுதப்பட்ட முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. 24வது கேள்வி, கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர் யார்? இப்படி சொன்னவர் ஒட்டக்கூத்தர். 25வது கேள்வி, கருணாகர தொண்டைமான் முதலாம் குலோத்துங்க சோழனின் டேஸ் ஆவார்? கருணாகர தொண்டைமான் என்பவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படை தலைவர். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒடிசா மேலே படையெடுத்து போயிருப்பாங்க. 26வது கேள்வி, கலிங்கத்து பரணி எத்தனை களித்தாளிசைகளை கொண்டது? கலிங்கத்து பரணியில் என்ன இருக்குங்க? களித்தாளிசை இருக்கு. 599 தாளிசைகள் கொண்டது. கலிங்கத்து பரணி 599 தாளிசைகள் கொண்டது. 27வது கேள்வி, போர் முனையில் எத்தனை யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணியாகும்? போர் முனையில் 1000 யானைகள், 1000 யானையை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம்தான் பரணி. 28வது கேள்வி, அறுவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. இதில் அறுவர் எனப்படுபவர் யார்? அறுவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? தமிழர். தமிழரை தான் அறுவர்னு குறிப்பிடுறாங்க. அறுவர் எனப்படுபவர் தமிழர். 29வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் மரளி. மரளின்னா காலன், கரி அப்படின்னா யானை, தூரு என்றால் புதர், அறுவர் என்றால் தமிழர். 30வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் பிலம் என்றால் மலைக்குகை, மண்டுதல் என்றால் நெருங்குதல், இறைஞ்சின்னா வணங்கி, முளை அப்படின்னா மலைக்குகை. நல்லா கவனிங்க. பிலம் அப்படின்னாலும் மலைக்குகை தான்,
முளை என்றாலும் மலை குகை தான். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 31வது கேள்வி, சிங்கம் டேஸில் வாழும். சிங்கம் டேஸில் வாழும். எங்கே வாழும்? முளை. முளைனா என்ன அர்த்தங்க? முளைனா மலை குகைன்னு அர்த்தம். சிங்கம் குகையில் வாழும். 32வது கேள்வி, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன? கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு என்ன? அவங்களுக்கிடையே தோன்றியது அச்ச உணர்வு, அச்சம். 33வது கேள்வி, வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? வெங்கரி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. வெம்மை கூட்டல் கரி. 34வது கேள்வி, என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். என்று கூட்டல் இருள். 35வது கேள்வி, போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? போல் கூட்டல் உடன்றன. இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா போல் உடன்றனன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்து நான் பார்க்க போகிறது விடுதலை திருநாள் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த பாட்டை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கேள்வியை பாருங்க. 36வது கேள்வி, சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் யார்? சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாடியவர் யார்? மீரா. இவர் தான் பாடியிருக்காரு, மீரா. 37வது கேள்வி, மீராவின் இயற்பெயர் என்ன? மீரான்னு சொல்கிறோம், அவருடைய இயற்பெயர் என்னங்க? மீ இராசேந்திரன். மீராவுடைய இயற்பெயர் மீ இராசேந்திரன். 38வது கேள்வி, மீரா ஆற்றிய பணி என்ன? மீரா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்குறாங்க. மீரா ஆற்றிய பணி கல்லூரி பேராசிரியர். கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. 39வது கேள்வி, இதழ்களை பொறுத்துக. யார் எந்த இதழ்களை நடத்தினாங்கன்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில், மீரா நடத்திய இதழின் பெயர் அன்னம் விடு தூது. பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். சுப்பிர பாரதிமணியன் நடத்திய இதழ் கனவு. ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் கொல்லிப்பாவை. 40வது கேள்வி, மீரா எழுதாத நூல் எது? மீரா எழுதாத நூல் எது? இதுக்கான பதில், ஊசிகள் எழுதியிருப்பாரு, குக்கு எழுதினாரு, 3ம் 6ம் சரி, வாய் இந்த பக்கம் சரி. அனைத்துமே சரிங்க. எல்லாமே மீரா எழுதிய நூல்கள் தான். எழுதாத நூல் எதுவுமே இல்லை. ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வாய் இந்த பக்கம். இந்த நூல்களை எழுதியவர் மீரா. 41வது கேள்வி, சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், கோடையும் வசந்தமும் என்ற நூலில் இருக்குது. இதை எழுதியவர் யாருங்க? மீரா. அவர் தான் எழுதியிருப்பார். மீராவுடைய கோடையும் வசந்தமும் என்ற நூலில் தான் இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. 42வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில், சீவன் என்றால் உயிர், வையம் என்றால் உலகம், சபதம் என்றால் சூளுரை, மோகித்து என்றால் விரும்பி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 43வது கேள்வி, வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. தரிசனம் அளித்தது. 44வது கேள்வி, இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இதுக்கான பதில், வையம். வையம்னா உலகம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. 45வது கேள்வி, சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? சீவன் கூட்டல் இல்லாமல். 46வது கேள்வி, விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? விலங்கொடித்து. இதை பிரித்து எழுதுனீங்கன்னா விலங்கு கூட்டல் ஒடித்துன்னு வரும். இதுதான் சரி. விலங்கு கூட்டல் ஒடித்து. 47வது கேள்வி, காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? காட்டை கூட்டல் எரித்து. இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா காட்டை எரித்துன்னு வரும். காட்டை எரித்து. 48வது கேள்வி, இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன?
இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதன் தரும்னுங்கிறது சரி. இதன் தரும்னு வரும். இதந்து இதன் தரும் இதுதான் சரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்விகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. 49வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் படித்த ஆணையடி பள்ளி அமைந்துள்ள இடம் எது? எம்ஜிஆர் அவர்கள் எங்கே படித்தாங்க? ஆணையடி பள்ளியில் படித்தாங்க. அந்த ஆணையடி பள்ளி எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான பதில் கும்பகோணத்தில் இருக்குதுங்க. கும்பகோணத்தில் இருக்கு. 50வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்களின் பன்முகத்தன்மைகளில் தவறானது எது? எம்ஜிஆர் அவர்களின் பன்முகத்தன்மைகளில் தவறானது, அவர் நடிகர் சரி, தயாரிப்பாளர் சரி, இயக்குனர் சரி, அவர் கவிஞர்லாம் கிடையாது. ஸோ இதுதான் தவறானது. 51வது கேள்வி, இலங்கையில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி 17 பிறந்தார். இலங்கையில் இருக்கிற கண்டி என்ற இடம், கண்டி என்ற ஊரில் எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி 17 பிறந்திருக்காரு. 52வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டம் எது? எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டம் எது? இதுக்கான பதில் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டம், பருப்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவு மாணவர் பாடநூல் வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்போற்றோர் உதவித்தொகை திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம். அனைத்து திட்டத்தையும் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அனைத்துமே சரி என்பதுதான் ஆன்சருங்க. 53வது கேள்வி, மதுரை மாநகரில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்? மதுரை மாநகரில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்? இதுக்கான பதில் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. எப்போ நடந்தது? நடந்த ஆண்டு எது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். 54வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது? எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பாங்க. 1000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கியிருப்பாங்க. 1000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது. 55வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம் தான் கொடுத்துருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழகம். 56வது கேள்வி, தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக எம்ஜிஆர் டேஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. மருத்துவ பல்கலைக்கழகம். 57வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா, அதாவது இந்திய மாமணி விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்பட்டது? இதுக்கான பதில் 1988 கொடுத்துருப்பாங்க. பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? 1988. 58வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவை ஒட்டி, அதாவது 2017 to 2018 கொண்டாடினாங்க. தமிழக அரசால் எந்த பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி 2017-18 கொண்டாடும் பொழுது 2 பேருந்து நிலையங்களுக்கு அவருடைய பேர் வச்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னை, இன்னொன்று மதுரை. சென்னை மற்றும் மதுரை 2 பேருந்து நிலையங்களுக்கு அவருடைய பெயரை வச்சிருக்காங்க. 59வது கேள்வி, இந்திய அரசு எந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது? இந்திய அரசு எந்த ரயில் நிலையத்துக்கு இவருடைய பேரை வச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு தான் இவருடைய பேரை வச்சிருக்காங்க. 60வது கேள்வி, தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் யார்? தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 61வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் டேஸ் எனும் ஊரில் கல்வி பயின்றார்? இதுக்கான பதில் கும்பகோணத்தில் தான் படித்தாங்க. கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளி இருக்குது, அங்கே தான் படிச்சிருக்காங்க. 62வது கேள்வி, எம்ஜிஆர் அவர்கள் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன?
ஏன் அவரால் படிக்க முடியலன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் குடும்ப வறுமை. குடும்ப வறுமை. 63வது கேள்வி, இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. சிறந்த நடிகர்களுக்கு வழங்கப்படும் பட்டம் பாரத் பட்டம். பாரத் பட்டத்தை தான் இந்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது நடிகர் அப்படிங்கிற துறையில் கொடுத்துருக்காங்க. 64வது கேள்வி, 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரையில் நடந்ததுங்க. மதுரை. 65வது கேள்வி, எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எது? எம்ஜிஆர் அவர்களுக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எது? இதுக்கான பதில் சத்துணவு திட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. மதிய உணவு திட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க? அது எப்பொழுது சத்துணவு திட்டமாக மாறியது? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கான பதிலை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானத்தில் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதையிலேருந்து கேள்வியை பார்க்க போகிறோம். கதைக்குள் வந்தெல்லாம் கேள்வி வராது, ஆனால் இந்த கதையை எழுதிய ஆசிரியர் குறிப்பிலேருந்து கேள்வி வரலாம். கேள்வியை பாருங்கள். 66வது கேள்வி, கு. அழகிரிசாமி இவர் தான் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதை எழுதினவர். இவர் டேஸ் மாவட்டத்தில் உள்ள இடைச்செவல் என்னும் ஊரில் பிறந்தவர். கு. அழகிரிசாமி எங்கே பிறந்திருக்காரு? இடைச்செவல்ங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? இதுக்கான பதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைச்செவல்ங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் கு. அழகிரிசாமி பிறந்திருக்காரு. அவர் தான் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காரு. 67வது கேள்வி, கு. அழகிரிசாமி பணிபுரியாத இதழ் எது? கு. அழகிரிசாமி பணிபுரியாத இதழ் எது? இதுக்கான பதில் பிரசண்ட விகடன். இதில் பணிபுரிந்தார். சக்தியில் பணிபுரிந்தார். நேசனில் பணிபுரிந்தார். குயிலில் பணிபுரியலை. ஸோ இதுதான் தவறு. பிரசண்ட விகடன், சக்தி, நேசன் போன்ற இதழ்களில் அழகிரிசாமி பணிபுரிஞ்சிருக்காரு. 68வது கேள்வி, கு. அழகிரிசாமி எழுதாத நூல் எது? கு. அழகிரிசாமி எழுதாத நூல் எது? இதுக்கான பதில் புது வீடு புது உலகம் எழுதியிருப்பாங்க. 3 பிள்ளைகள் எழுதியிருப்பாங்க. கவி சக்கரவர்த்தி எழுதியிருப்பாங்க. ஒருவன் இருக்கிறான் என்பது எழுதினது தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கதைங்க. சரிங்களா? இது வந்து நூல் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன கதை தான். இதை வந்து நூலாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தவறு. சரிங்களா? 69வது கேள்வி, ஒருவன் இருக்கிறான் என்ற கதை இடம்பெற்ற நூல் எது? இது வந்து ஒரு கதைங்க. இந்த கதை இடம்பெற்ற நூல் எது? இதுக்கான பதில் கு. அழகிரிசாமி சிறுகதைகள். கு. அழகிரிசாமி சிறுகதைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். அறிவுசால் ஔவையார் இந்த கதையை பார்க்க போகிறோம். இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது, தூக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கம்மியான கேள்வி தான் இருக்குது, பார்த்துடலாம். 70வது கேள்வி, தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் யார்? தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் சத்தியபுத்திரருடைய முன்னோர்கள். சத்தியபுத்திரர் யாருன்னா அதியமான். அதியமானுடைய முன்னோர்கள் தான் கரும்பை கொண்டு வந்திருக்காங்க. அதியமான சத்தியபுத்திரர்னு குறிப்பிடுவாங்க. 71வது கேள்வி, சிறியிலை நெல்லி தீங்கின குறியாது என்று பாடியவர் யார்? சிறியிலை நெல்லி தீங்கின குறியாது என்று பாடியவர் யார்? இப்படி பாடியவர் ஔவையார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல்களை பார்க்க போகிறோம். 72வது கேள்வி, பெயர் வினை என்னும் 2 வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து நின்று அந்த சொற்களின் பொருளை தெளிவுபடுத்துபவை எவை? பெயர் வினை இரண்டையும் சார்ந்து முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம், ஆனால் என்ன ஆகும்? அந்த சொற்களுடைய பொருள் வந்து தெளிவாகும். இப்படி தெளிவுபடுத்துவது இடைச்சொல். இடைச்சொல். 73வது கேள்வி, மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை எவை? மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை இடைச்சொற்கள். 74வது கேள்வி, இடைச்சொற்களை பொறுத்துக. அதாவது வேற்றுமை உருபு, விகுதிகள், சாரியை, ஓம உருபு எல்லாமே இடைச்சொற்கள் தான். இது சரியாக பொருத்தணும். வேற்றுமை உருபு என்பது ஐ, ஆல். இது வந்து வேற்றுமை உருபு. விகுதிகளுக்கு உதாரணம் ஏன், ஆன். இது வந்து விகுதிகள். சாரியைக்கு உதாரணம் அத்து, அம். ஊம உருபுக்கு உதாரணம் போல, மாதிரி. 75வது கேள்வி, இடைச்சொல் வகை அறிக. இடைச்சொல் வகையை கரெக்டாக பொருத்தணுங்க. இதுக்கான பதில் மதுரைக்கு சென்றேன். இது வந்து வேற்றுமை உருபு வந்திருக்கு. இது வந்து வேற்றுமை உருபு. பாடுதல், இது பார்த்தீங்கன்னா விகுதி. தல் வந்திருக்கா, அல், அதாவது அல் வந்திருக்கு, விகுதி. புளியங்காய், அம் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாரியை. தேனி மாதிரி உலை, மாதிரி.
என்பது உவம உறுப்பு. 76வது கேள்வி, பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொற்கள். 77வது கேள்வி, பெயருக்கும் வினைக்கும் அடையாய் வருவது எது? பெயருக்கும் வினைக்கும் அடையாய் வருவது எது? இதுக்கான பதில் உரிச்சொல் தான் வருங்க. 78வது கேள்வி, உரிச்சொற்களை பொறுத்துக. உரிச்சொற்களை சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் சாலச் சிறந்தது, உரு பசி, நனி நன்று, மாநகர். இதுதான் சரி. 79வது கேள்வி, கடிமலர் என்பதன் பொருள் என்ன? கடிமலர் என்பதன் பொருள் என்ன? கடிமலர்னா மனம் மிக்க மலர்னு அர்த்தம். மனம் மிக்க மலர். 80வது கேள்வி, கடிநுனி என்பதன் பொருள் என்ன? கடிநுனி என்பதன் பொருள் கூர்மையான நுனின்னு அர்த்தம். கூர்மையான நுனி. 81வது கேள்வி, கடி என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது எது? கடி என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது. இதுக்கான பதில் கடி அப்படின்னா மனம் என்ற அர்த்தம் இருக்கு, காவல் என்ற அர்த்தம் இருக்கு, விரைவு என்ற அர்த்தம் இருக்கு, கூர்மை என்ற அர்த்தம் இருக்கு. அனைத்தும் சரிங்க. இங்க பொருந்தாதது என்பது எதுவுமே இல்லை. பொருந்தாதது எதுவுமே இல்லை. கடி அப்படின்னா மனம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, காவல் என்ற அர்த்தமும் இருக்கு, விரைவு என்ற அர்த்தம் இருக்கு, கூர்மை என்ற அர்த்தமும் இருக்கு. 82வது கேள்வி, பல சொற்கள் ஒரு பொருளுக்கு உரிதாக வருவது எது? பல சொற்கள் ஒரு பொருளுக்கு உரிதாக வருவது உரிச்சொல். உரிச்சொல் தான் வருங்க. 83வது கேள்வி, மிகுதி என்னும் பொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது எது? மிகுதி என்று பொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது உரு அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம், தவ என்றாலும் மிகுதின்னு அர்த்தம், நனி என்றாலும் மிகுதின்னு அர்த்தம், கடின விரைவுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் தவறு. அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 84வது கேள்வி, மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் எது? மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் இடைச்சொல். இடைச்சொல். 85வது கேள்வி, உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள் என்ன? உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள் உரு அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். மிகுதி. 86வது கேள்வி, கடிநகர் என்பதன் பொருள் என்ன? கடிநகர் என்பதன் பொருள் காவல் மிக்க நகர் என்று அர்த்தம். காவல் மிக்க நகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழைய இலக்கணம், வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாது, தூக்கிட்டாங்க. இருந்தாலும் கேள்விகள் கண்டிப்பாக இதிலிருந்து வரும், அதனால் நான் அதை கொண்டு வந்திருக்கேன். 87வது கேள்வி, எந்த எழுத்துக்களின் முன் வல்லினம் மிகாது? எந்த எழுத்துக்களின் முன் வல்லினம் மிகாது? இதுக்கான பதில் கா என்ற எழுத்துக்கு முன்னாடி மிகும், சா என்ற எழுத்துக்கு முன்னாடி மிகும், தா என்ற எழுத்துக்கு முன்னாடி மிகும், பா என்ற எழுத்துக்கு முன்னாடி மிகும். கசதப இந்த 4 எழுத்துக்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். மிகாது எதுவுமே கிடையாதுங்க, மிகும் என்பதுதான் சரி. சரிங்களா? வல்லினம் எங்கே மிகும்னா கசதப இந்த 4 எழுத்துக்கு முன்னாடி தான் வல்லினம் மிகும். 88வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? வல்லினம் எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சுட்டு திரிபுல வல்லினம் மிகும், வினா திரிபுல வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும், திசை பெயர வல்லினம் மிகும். அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சருங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லினம் எங்கெல்லாம் மிகும் பாருங்கள். சுட்டு திரிபுல மிகும், வினா திரிபுல மிகும், உவமை தொகையில் மிகும், உருவகத்தில் மிகும், திசை பெயரில் வல்லினம் மிகும். 89வது கேள்வி, எந்த வேற்றுமைகளில் வல்லினம் மிகும்? எந்த வேற்றுமைகளில் வல்லினம் மிகும்? இதுக்கான பதில் 2ஆம் வேற்றுமையில் மிகும், 4ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். நல்லா கவனிங்க. 2ஆம் வேற்றுமையிலையும் மிகும், 4ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லினம் மிகும். 90வது கேள்வி, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் டேஸ் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் எந்த குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும்? இதுக்கான பதில் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அதுவே மென்தொடராக இருந்தால் மிகாது, இடைத்தொடரிலையும் மிகாது. நல்லா கவனிங்க. உகரத்தில் முடியும் வினையெச்சமாக இருந்து அது வன்தொடர் குற்றியலுகரத்தில் வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற மென்தொடர் இடைத்தொடரில் வராது. 91வது கேள்வி, வல்லினம் மிகா இடங்களில் சரியானது எது? வல்லினம் எங்கெல்லாம் மிகாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வினைத்தொகையில் மிகாது, உம்மை தொகையில் மிகாது, எழுவாய் சொற்களில் மிகாது, பெயரச்சத்தில் மிகாது, எதிர்மறை பெயர்ச்சலி மிகாது. அனைத்தும் சரிங்க.
வல்லினம் எங்கெல்லாம் மிகாது பாருங்க. வினைத்தொகையில் மிகாது, ஊமை தொகையில் மிகாது, எழுவாய் சொற்களில் மிகாது, பெயரெச்சத்தில் மிகாது, எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகாது. 92வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? எதில் வல்லினம் மிகுங்க? எதில் வல்லினம் மிகும், எதில் மிகாதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் அந்த பக்கம் என்பது சரி, இந்த கவிதை என்பதும் சரி, எந்த சட்டை என்பதும் சரி. சுடுசோரில் இச்சு வரக்கூடாது, ஏன்னா இது வினைத்தொகை. சுடுசோறு என்பது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ இதுதான் தவறு. 93வது கேள்வி, வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாதது எது? எதில் தவறாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. எழுது பொருள் இது சரி, தாய் தந்தை சரி, வெற்றிலை பாக்கு சரி, எழுதா பாடல் தவறு. அதாவது எழுதா பாடல் ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சுங்க. எழுதா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அங்கே வல்லினம் மிகும். ஸோ இதுதான் தவறு. 94வது கேள்வி, எண்ணு பெயர்களில் எந்த எண்ணு பெயரில் மட்டும் வல்லினம் மிகும்? எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும், எந்தெந்த எழுத்துக்களில் வல்லினம் மிகும்னு கேட்குறாங்க. 8, 10 இந்த 2 எண்ணு பெயர் வந்தால் மட்டும் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு உச்சரித்து பாருங்க, வல்லினம் மிகும். அப்போ 8, 10 என்ற எண்ணு பெயர்களில் தான் வல்லினம் மிகும். 95வது கேள்வி, வல்லினம் மிகா இடத்தை கண்டறிக. வல்லினம் மிகாத இடத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஊமை தொகையில் வல்லினம் மிகுங்க, உருவகத்தில் வல்லினம் மிகும், ஈறுகிட்ட எதிர்மறை பெயரத்தில் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இது உம்மை தொகை, அங்கே வல்லினம் மிகுமா? மிகாது. 96வது கேள்வி, வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாதது எது? வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாதது எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, திசை பெயர்களில் வல்லினம் மிகும். ஸோ இதுதான் தவறு. அடுத்து நான் பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சி, எதிர்மறை சொற்களை பார்க்க போகிறோம். 97வது கேள்வி, எதிர்மறை சொற்களை பொறுத்துக. எதிர்மறை சொற்களை பொருத்தணும். இதுக்கான பதில் நான் அல்லேன், அவர் அல்லர், நீ அல்லை, அவை அல்ல. இதுதான் சரி. 98வது கேள்வி, எதிர்மறை சொற்களை பொறுத்துக. எதிர்மறை சொற்களை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் நாம் அல்லோம், நீவிர் அல்லீர், அவள் அல்லல், அஃது அன்று. 99வது கேள்வி, மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாக வரும் சொற்கள் எவை? மூவிடத்துக்கும் 5 பாலுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொற்கள் வேறு என்பது வரும், உண்டு என்பது வரும், இல்லை என்பது வரும், மிகுதி வராதுங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 இடத்துக்கும் 5 பாலுக்கும் பொதுவாக வரக்கூடியது வேறு, உண்டு, இல்லை வரும். 100வது கேள்வி, அதை செய்தது நான் டேஸ். இங்கே என்ன வருங்க ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புக்கும் வீடியோ போடுவோம். எல்லாத்தையுமே ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கான பதில் அதை செய்தது நான் அல்லேன் என்பதான் சரி. நான் அல்லேன். 101வது கேள்வி, பானையை உடைத்தது கண்ணன் டேஸ். இங்கே என்ன வருங்க? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என்பதான் சரி. கண்ணன் அல்லன். 102வது கேள்வி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் டேஸ். இங்கே என்ன வருங்க? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பதான் சரி. அன்றுன்னு வரணும். 103வது கேள்வி, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் டேஸ். இங்கே என்ன வருங்க? சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் என்று வரணும். அல்லர். 104வது கேள்வி, பகைவர் நீவிர் டேஸ். இங்கே என்ன வருங்க? பகைவர் நீவிர் அல்லீர் என்பதா சரி. நீவிர் அல்லீர். 105வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. ஹீரோ அப்படின்னா கதாநாயகன், லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, டேக்ஸ்னா வரி, விக்டரினா வெற்றி. 106வது கேள்வி கடைசி கேள்விங்க, கலைச்சொற்களை பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் மற்ற இயலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் ஈக்வஸ்டேன் அப்படின்னா குதிரையேற்றம், சப்போர்ட் என்றால் ஆதரவு, எம்எல்ஏ அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்,
எம்பி அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த இயலை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த இயலுக்கான வீடியோ வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்து இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும், கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.